தக் லைஃபை விட நம்ம லைஃப் தான் முக்கியம்னு நீங்கள் உங்கள் ரிவ்யூவில் போட்ட தமிழை எடுத்து வந்து வைக்கிறாங்க ஒரு பக்கம். அவங்க வந்து அதை ஒரு பிடிச்சட்டா அப்போ அன்னைக்கு உங்களுக்கு தெரியலையா இது படம் தான் இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு அப்போ தெரியலான்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் கேட்கறது என்னன்னு புரியுது. இப்போ தக் லைஃப் விட நம்ம லைஃப் முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது தக் லைஃப் படத்தை பார்க்குறத விட நம்ம லைஃப் முக்கியம் அப்படிங்கிறதான் அர்த்தம். அதுக்கு இது ஒரு மாதிரி டிப்ளமேட்டிக்காக சொன்னது. அட்லீஸ்ட் நீங்கள் சொல்லும்போது இந்த மாதிரி டிப்ளமேட்டிக்காவது சொல்லணும். ஓகே, ஒரு வார்த்தைகளை பயன்படுத்துறது அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ தூரம் டிப்ளமேட்டிக்காக இருக்கீங்கிறது முக்கியம். ஏன்னா இது பொது சபை. பொது சபையில் சொல்லும்போது டிப்ளமேட்டிக்காக சொல்லணும். இப்போது இவர் வந்து சொன்னதுக்கும் நான் சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இவருக்கு விமர்சனத்தில் சொல்கிறது என்னென்னா இதெல்லாம் ஒரு படம் அப்படிங்கிறாரு. நான் அப்படி சொல்லவே இல்லை. ஏன் ரிவ்யூவே எடுத்து நீங்கள் பார்த்தாலுமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். இதை பார்க்கும்போது எனக்கு இது என்னடா இது அந்த கதையிலேருந்து இங்கே வந்த மாதிரி இருக்குது, இந்த சீனை அபூர்வ சகோதரர்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்குது, திடீர்னு கோவா காமிச்சோன்னா நான் எங்கே வெங்கட்ரூ படமோன்னு நினச்சிட்டேன், இப்படிலாம் சொல்லியிருக்கேன். இது ஆடியன்ஸ் மைண்டில் எல்லாத்துக்கும் வந்த ஒன்று. இப்போது படம் நல்லா இருந்து நான் மட்டும் தக் லைஃபை நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா நீங்கள் கேட்கலாம். எல்லாருமே தான் சொன்னாங்க படம் எங்களுக்கு பிடிக்கல, இந்த படம் எனக்கு சரியாக பிடிக்கல, வரல அப்படின்னாங்க. நானும் படத்தை பார்த்தேன். இன்டர்வலுக்கு மேலே அவங்களுக்கு இருந்த அதே ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு இருந்த அதே பாதிப்பு எனக்கு இருந்தது.